வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜயை அரசியலேருந்து போக வைக்கிறதுக்கோ, இல்லை அவருடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனம் செய்ய வைப்பதற்கோ சிபிஐ மாதிரி அமைப்புகளை வச்சு அவரை மிரட்டுறதோ, இல்லை அவர் படத்தை வெளிவிடாமல் தடுக்கிறதோ தேவையே இல்லை. அதனால் மட்டும் அவர் யாரையுமே, விஜய்னு இல்லை, யாரையுமே இப்படி செய்ய முடியாது. ஓரளவுக்கு வேணால் பயமுறுத்தலாம். ஒருத்தர் அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனம்லாம் செய்ய முடியாது, அது தெரியும். ஆனால் விஜய் அதையும் மீறி இந்த சிபிஐ, பட தணிக்கை குழு, அதாவது சென்சார் போர்டு, இதெல்லாம் மீறி அவரை கெடுப்பதற்கென்றே ஒரு அமைப்பு இருக்குது. அது அவருடைய தேர்தல் வியூக வகுப்பாளர்கள். இதை எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்தை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ஐயா பழக்கருப்பையா கூட இந்த வார்த்தையை சொல்லியிருந்தார். இது வரைக்கும் இந்த விஜயோட நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறோன்னு ஒரே ஒரு கட்சியோ ஒரு நபரோ பகிரங்கமாக ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்போடு வந்திருக்காங்களா? அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒருத்தர் இல்லைன்னு அர்த்தம். அப்படி தானே அர்த்தம். அவர் சொன்னார்ல ஒரு இதில், என் விஷயத்தை பற்றி கவலைப்படாதீங்க, அது அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்லை அப்படின்னு. அதுதான் நீங்களே முதல்ல ஒருத்தர் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், சிபிஐ வச்சு சென்சார் போர்டை வச்செல்லாம் உங்களை இது பண்ணுற அளவுக்கு ஒன்றும் நீங்கள் அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்லை. நீங்கள் இப்போது டோட்டலாக, அதாவது ஒரு விஷயம் ஏற்றுக்கணும், ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள் என்னென்னா ஒரு சினிமாவில் பார்த்த ஒரு மாயையில் உட்காந்துருக்காங்க. அந்த மாயை கலைஞ்சிரும். தொடர்ந்து இவர் வெளியே வந்தார்னாலே அது கலைஞ்சிரும். இது இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு அவங்கவுங்க வேலையை ஏதோ ஒரு ஊதியம் பெறுறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் செய்கிறாங்க. அப்படியே யாருக்குமே இவரை ஜெயிக்க வைக்கணுன்ற அந்த இது இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அதை விட கூத்து என்னென்னா, இவரை சீண்டாத கட்சிகள் எல்லாம் இவரே போய் வழியை நீங்கள் களத்தில் இல்லை, நீங்கள் மேட்டில் இல்லை, நீங்கள் பள்ளத்தில் இல்லை, நீங்கள் அங்கே இருக்கீங்க அப்படின்னு, அதாவது எழுதி கொடுத்தவங்க அப்படிங்கிறத விட அவருக்கு இந்த எண்ணத்தை ஊட்டுனவங்க இருக்காங்கள்ல, அது தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் தான். அதனால தான் சொல்கிறேன், அவர் நீங்கள் ஒருத்தர் இல்லைங்கிறது உங்கள் கட்சியை நோக்கி அதிகாரப்பூர்வமாக நாங்கள் பேச வர்றோன்னு வரல. இன்னொன்று, ஏற்கனவே ஒரு இஸ்லாமிய இயக்கம், அது பிரபலமான அவங்களுக்குன்னு மெம்பர்ஸ் இருக்காங்களானே தெரியாது. பல மாதங்களுக்கு முன்னாடி சவுக்கு சங்கரை சொன்னார், அங்கே அவரோட ஒப்பந்தம் போட்டுக்கிறேன்னு வந்தவங்க தான் மொத்தமே அந்த கட்சிக்கு அப்படின்னு, அந்த இயக்கத்துக்கு. அவங்களும் இப்போ விலகிட்டாங்க. நாங்கள் எங்களுடைய செயல்பாடு சரியில்லை, நாங்கள் விலகிக்கிறோம், திமுகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோன்ட்டாங்க. ஸோ உங்கள் ஒருத்து வர குறைஞ்சிக்கிட்டே போகுது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைகளால் இல்லை, நீங்களே உங்கள் மதிப்பை உங்களுடைய வியூக வகுப்பாளர்கள்ட்ட அடமானம் வச்சுட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.